Hey, Hare Krishna. Thanks for joining. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எங்க அப்படின்னா சாப்டர் 9ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் 92 வீக்ஸாக நடந்துட்டு இருக்கு இந்த இது. ஸோ லிட்டில் பிரேக் இன் between. ஸோ let us start quickly like okay, the 9th chapter. ஸோ பகவத்கீதா வந்து 18 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த 18 சாப்டர்ஸ்ல வந்து 700 ஸ்லோகாஸ் இருக்கு. அந்த 700 ஸ்லோகாஸ்ல வந்து கான்வர்சேஷன் between கிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் குருக்ஷேத்ரா. ஸோ ஏன்னா சொல்ல முடியுமா அந்த ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல என்ன பேசுறாரு, அடுத்த 6 சாப்டர்ல என்ன, லாஸ்ட் 6 சாப்டர்ல என்ன? என்னாச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல வந்து கர்ம யோகா பத்தி பேசுறாரு. தென் சாப்டர் 7ல இருந்து 12 வரைக்கும் டாக்கிங் அபவுட் பக்தி யோகா. கரெக்டா? அடுத்து வந்து 13ல இருந்து 18 வரைக்கும் இஸ் டாக்கிங் அபவுட் ஞான யோகா. ஸோ இந்த பக்தி யோகா வந்து இந்த செக்ஷன்ல தான் வருது. 7, 8, 9, 10, 11, 12 இந்த மூணு இந்த 6 சாப்டர்ல வந்து பக்தி யோகா வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சாப்டர் 9ஓட நேம் யாருக்கும் தெரியுமா? ஹெட்டிங்கு The most confidential knowledge. த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் 9 சாப்டர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து அப்சர்விங் த ஆர்மிஸ் இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் குருஷேத்ரா, அதாவது எப்படி வந்து பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸ் ஆர்மி அசம்பிள் ஆயிருக்கு, எப்படி வந்து ரெண்டு ஆர்மியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஷங்கா ரெண்டு இது பாண்டவா சைடில் இருக்கிற ஷங்கா நேம் எல்லாம் சொல்லிட்டு தென் என்ன சொல்றாரு, அர்ஜுனா வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ண மாட்டேன், அதுக்கு 5 ரீசன்ஸ் சொல்றாரு. ஒன்று வந்து என்ஜாய்மெண்ட், இதுலேருந்து வர என்ஜாய்மெண்ட்டை வந்து நான் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ப்ளஸ் இது என்ன சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பயப்படுறாரு. தென் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் இதாயிரும். இன்டெசிஷன். வாட்ஸ் அதர் திங்? கம்பேஷன். வெரி குட். ஓகேவா? கம்பேஷன். இந்த 5 ரீசன் வந்து சொல்றாரு நாட் அன்ஏபிள் டு ஃபைட் அப்படின்னு. செகண்ட் சாப்டர் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் த கீதா சம்மரைஸ்ட். ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் அர்ஜுனர் வந்து இது வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்த கிருஷ்ணர்கிட்ட வந்து இப்போ வந்து குருவா ஏத்து சரண்டர் ஆகிறாரு. அந்த சரண்டர் ஆகும்போது வந்து தென் கிருஷ்ணா இஸ் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் இனிஷியலி லைக் த ஞான யோகா விச் இஸ் நத்திங் பட் ஓகே, நம்ம வந்து பாடி கிடையாது, நம்ம வந்து சோல். ஓகேவா? இந்த சோலோட 30 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாரு. ஏதாச்சும் ஒரு கேரக்டரிஸ்டிக் யாரா சொல்லுங்க பார்ப்போம். என்ன சோலோட அந்த குணாதிசயங்கள்? அதுக்கு சைஸே இல்ல. சைஸ் இருக்கு, சைஸ் இருக்கு. அதோட சைஸ் வந்து இதுனா அத வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. கரெக்ட். வாட்டர்ல மூழ்க முடியாது, ஃபயர்ல போட்டாலும் இதாகாது, அழிக்க முடியாது, இட் cannot be killed. அந்த மாதிரி வந்து எல்லா இதையும் பார்த்தோம் நம்ம. கரெக்டா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தென் ஹி இஸ் டெல்லிங் லைக் ஓகே, யூ டூ யுவர் கர்மா. சத்ரியா வந்து உன்னோட டியூட்டி வந்து டு ஃபைட். ஓகேவா? ஸோ அந்த ஃபைட்டிங்கிறதுல வந்து யூ ஹாவ் டு இப்போ வந்து அவர் சொன்னாரு நான் வந்து ஃபைட் பண்ணலன்னா நான் பிச்சை எடுக்க கூட போயிடுவேன் அப்படின்னு. பட் இங்கே என்ன சொல்றாருன்னா நீ ஃபைட் ஏர்லியர் என்ன சொல்றாரு, நான் ஃபைட் பண்ணேன்னா எனக்கு சின்ஃபுல் ரியாக்ஷன் வரும்னு. அதாவது எனக்கு வந்து ரியாக்ஷன், நான் தப்பு பண்ணதுனால ரியாக்ஷன் வரும்னா. இவங்க என்ன சொல்றாரு கிருஷ்ணர், நீ வந்து சத்ரியனா இருந்துட்டு ஃபைட் பண்ணலன்னா உனக்கு வந்து ரியாக்ஷன் வரும், அதனால வந்து அது தப்பு. ஸோ நீ ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணு. நீ வின் பண்ணனா உனக்கு இங்கே கிங்டம் கிடைக்கும், தோத்தேன்னா உனக்கு வந்து மேலோகத்துல வந்து கிங்டம் கிடைக்கும். ஏன்னா நீ வந்து தர்மம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூ ஆர் ஃபைட்டிங் அப்படின்ட்டு. ஸோ
ஃபர்ஸ்ட் ஞான யோகா, அடுத்து கர்ம காண்டா, உன் கர்மத்தை பண்ணு அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து நிஷ்காம கர்ம யோகா. அதாவது நீ உன்னோட வேலையை பண்ணு, ஆனா அந்த ரிசல்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்துரு, சரண்டர் ஆயிரு. அப்படிங்கும்போது வந்து தென் யூ வில் நாட் கெட் எனி ரியாக்ஷன் அண்ட் யூ வில் நாட் டேக் த பர்த் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு அந்த கர்ம யோகா, நிஷ்காம கர்ம யோகாவை பத்தி சொல்றாரு. அதாவது புத்தி யோகான்னு. அதுல இருந்து அதுக்கடுத்து வந்து அந்த உடனே அர்ஜுனருக்கு டவுட் வருது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து எப்படி இந்த மாதிரி சித்த பிரக்ஞா, அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே ஹாப்பி அண்ட் சேட்னஸ், குளிர், வெப்பம் இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பாவிக்கிறது யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா டவுட் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்றாரு. ஓகேவா? கிருஷ்ணர். இதோட செகண்ட் சாப்டர் முடியுது. அடுத்து தேர்ட் சாப்டர்ல என்ன சொல்றாரு? யாரு சொல்ற தேர்ட் சாப்டர் என்ன சொல்றாருன்னா, தேர்ட் சாப்டரோட பேர் என்ன? கர்ம யோகா. கர்மயோகா. கரெக்டா? கர்ம யோகா. அதுல வந்து யோகா லேடர் வரும். லேடர் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம். தேர்ட் சாப்டர்ல வந்து ம், ஆ, இதான் பார்த்தோம். இந்த சாங்கிய பிலாசபி, கர்ம காண்டா, தென் நிஷ்காம கர்ம யோகா அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் அ ரியலைஸ்டு சோல், செல்ஃப் ரியலைஸ்டு சோல். மெயின் ஓகே. வந்து லஸ்ட் அண்ட் ஆங்கர் தானே? லஸ்ட் தானே என்ன? ம் மெயின் வந்து தேர்ட் சாப்டர் லஸ்ட் தானே? லஸ்ட் அண்ட் ஆங்கர். தேர்ட் சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் உடனே கேட்கிறாரு, இந்த மாதிரி இப்படி நீ வந்து ஞானம் தான் பெருசு அப்படின்னா என்ன வந்து எதுக்கு என்கேஜ் பண்ண, இந்த காஸ்ட்லி வார்ஃபேர்ல என்ன வந்து எதுக்கு என்கேஜ் பண்ண அப்படின்னு, ஏன்னா புத்தி யோகா தான் பெஸ்ட்னா என்ன வந்து எதுக்கு என்கேஜ் பண்ண அப்படின்னு அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்று வந்து அனலிட்டிக்கல் ஸ்டடி. ஓகே, நீ வந்து ஞான யோகா வழியா போகலாம். பட் இது வந்து ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் நீ எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றும் இது பண்ணி பார்க்கணும். அதாவது சோல் ஆக்டிவ் பை நேச்சர், ஏதாச்சும் ஒரு ஒர்க் கொடுத்துட்டே இருக்கணும் நீயே, அதெல்லாம் படிக்கணும். ஆனா இன்னொன்னுல வந்து கர்ம யோகா, நிஷ்காம கர்ம யோகா, நம்ம கர்மங்கள் பண்ணும் போதே வந்து நம்ம அதை வந்து அந்த ரியாக்ஷன் வராம எல்லாத்தையும் சரண்டர் பண்ணும்போது வந்து we will not get any reaction, we will not get a rebirth in this material world. இப்படி பண்ணும்போது வந்து ஸ்லோலி நமக்கு அந்த ஒர்க் இன் டிவோஷன் வந்துடும். அப்படி வரும்போது வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிற என்கேஜ்மெண்ட், அட்டாச்மெண்ட் எல்லாமே போயிடும். அது வந்து ஈஸி. ஓகேவா? இது ரெண்டையுமே பண்ணாம எல்லாமே வந்து ஆஹ், என்ன சொல்றது, இக்னோரண்ட் வந்து தே வில் திங்க் ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம உடம்பு எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் த ரைட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கிருஷ்ணர் சொல்றாரு, நானே வந்து அஹ், நானும் பிளஸ் ஃபியூச்சர் லாட் ஆஃப் கிங்ஸ் அண்ட் அந்த 12 மகாஜன்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஒர்க் அவங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக, ஃபியூச்சர்ல எக்ஸாம்பிள் செட் பண்றதுக்காக தே ஆர் ஆல்சோ லைக் டூயிங் இட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதுல தான் இந்த பர்பஸ் ஆஃப் பகவத்கீதா வருது. அப்படின்னா ஒர்க் ஃபார் லார்ட் கிருஷ்ணா. நீ வந்து என்ன சொல்லுங்க, அது தெரியுமா யாருக்கும்? 3.30 மை சர்வாணி கர்மாணி சந்நியாசாத்யாத்ம சேதசः நிராசிர் நிர்மமோ பூத்வா யுத்தயஸ்ய வீரதஸ்வர. ஓகே, வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட், வித்தவுட் எனி ப்ரொப்ரேட்டர்ஷிப், லைக் ஓகே, ஒர்க் ஃபார் கிருஷ்ணா, ஒர்க் அண்ட் சரண்டர் த ரிசல்ட்ஸ் டு கிருஷ்ணா. ஓகேவா? அதுதான் அந்த பர்பஸ் ஆஃப் பகவத்கீதா. தென் அப்போ வந்து உடனே கேட்குறாரு அர்ஜுனர் வந்து, இந்த மாதிரி சில பேர் எங்கேஜ் ஆவாங்க, அஹ் சில பேர் வந்து நினைப்பாங்க, ஆனா திரும்பியும் தவறான ஆக்டிவிட்டில தான் எங்கேஜ் ஆகுறாங்க. ஏன், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு. அப்பதான் வந்து திஸ் லஸ்ட் ஒன்லி அர்ஜுனா. ஓகேவா? அந்த லஸ்ட் வந்து இந்த நித்திய வைரி நாம், லைக் கிரேட்டஸ்ட் எனிமி. அது வந்து என்ன பண்ணுது நம்மள எல்லாத்தையுமே எனக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையுமே வந்து என்கேஜ் பண்ண வைக்குது. அதை வந்து எப்படி இது பண்றதுன்னா சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தோம். அந்த மைண்ட் இஸ் என்ன, சென்ஸ் வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அந்த சென்ஸை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு மைண்டு,
மைண்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சோல். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் போது வந்து we will be able to conquer the lust அப்படின்னு. ஓகேவா? இதுதான் 3rd சாப்டர்ல பார்த்தது. அடுத்து 4th சாப்டர்ல வந்து 4th சாப்டர் யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 4th சாப்டர்ல? திவ்ய யுகானி 3 மோட்ஸ் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். 3 மோட்ஸ் தான். எட்டர்னல் கரெக்ட். ஃபர்ஸ்ட் 4th வந்து சாப்டரோட பேர் என்னன்னா டிரான்சென்டென்டல் நாலேஜ். ஓகேவா? அதான் 4th சாப்டரோட நேம். ஸோ 4th சாப்டர்ல வந்து இந்த மாதிரி லாஸ்ட் கவர்ஸ் நாலேஜ் இதெல்லாம் வந்துட்டு 4th சாப்டர்ல வந்து இது டிரான்சென்டென்டல் நாலேஜ் என்ன, அதாவது இட் இஸ் இந்த இதை வந்து நான் சன் கார்டு கொடுத்துருக்கேன் அந்த இது சொல்றது. ஓகேவா? இன்ஸ்ட்ரக்டர் திஸ் இம்பர்ஷிவல் நாலேஜ் லைக் இட் தி சன் கார்டு விவஸ்வான். அவட்ட வந்து மனுக்கு வந்திருக்கு. மனுட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லா இஷ்வாக்குக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதாக இருக்கு. அது எப்பெல்லாம் வந்து அந்த டிசிப்ளிக் சக்சஷன் வந்து பிரேக் ஆகுதோ தென் ஐ வில் டேக் பர்த் இன் த மில்லினியம் ஆஃப்டர் மில்லினியம். ஓகேவா? எதா எதாகி தர்மஷ்ய கிளானிர்பவதி பாரத அது வரும். அது வந்து பரித்ராணாய சாதுனம் அந்த இது வரும். ஓகேவா? அந்த 2 ஸ்லோகம். தென் 4.9 வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன ஆஸ்பெக்ட்ல? ஜன்ம கர்ம சமே திவ்யம். ஜென்ம கர்மா சமே திவ்யம். ஓகேவா? லார்ட் கிருஷ்ணரோட அந்த அப்பியரன்ஸ் அண்ட் என்ன சொல்றது, அப்பியரன்ஸ் அஸ் வெல் அஸ் the transcendental activities அதை பத்தி யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து they don't need to come back to this material world அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கே 4th சாப்டர்ல பார்த்தோம்னா கிருஷ்ணா ரிவீல்ஸ் த டிரான்சென்டென்டல் நாலேஜ். அது வந்து அவரோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அப்பியரன்ஸ் இஸ் டிரான்சென்டென்டல். கிருஷ்ணா ரிமெம்பர்ஸ் ஆல் ஹேப்பன் இன் த பாஸ்ட் ப்ரெசன்ட். ஏன்னா அர்ஜுனர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, சன்காட் வந்து உங்களோட பெரிய ஆளு, வயசுல பெரியவர், அவருக்கு எப்படி நீங்க நாலேஜ் கொடுக்க முடியும்னு. இப்போ சொல்றாரு கிருஷ்ணர், வாட் எவர் ஹேப்பன் இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே எனக்கு தெரியும், பட் யூ நோ ஒன்லி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கர்மா டஸ் நாட் அப்ளை டு கிருஷ்ணா, பட் பிகாஸ் கிருஷ்ணாஸ் பாடி இஸ் நாட் மெட்டீரியல், இட் இஸ் டிரான்சென்டென்டல். அது என்ன, எந்த வேர்ட்ல அது பார்த்தோம்? கிருஷ்ணாஸ் பாடி இஸ் டிரான்சென்டென்டல்னா அவ்வியமா திவ்யம். திவ்யம் திவ்யம். ஓகே? ஜென்ம கர்ம சமே திவ்யம். திவ்யம்னா டிரான்சென்டென்டல் அப்படின்னா. So one who understand Krishna, they don't need to take the birth in this material world. ஓகேவா? ஸோ கிருஷ்ணா ரெசிப்ரோக்கல் அக்கார்டிங் டு த டிகிரி ஆஃப் சரண்டர். நம்ம எவ்வளோ சரண்டர் ஆகிறோமோ அதுக்கேற்றப்பல வந்து அவர் நம்மளுக்கு எல்லா விதமான அவார்டையும் கொடுக்குறாரு. பட் அதுலேயே நம்ம பார்த்தோம் இது கான்ட்ரடிக்ஷன் ஆல்சோ. அதாவது கிருஷ்ணா வந்து ஒருத்தவங்க சாமி இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் காத்து தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா? அது வந்து டிரான்சென்டென்டல் கான்ட்ரடிக்ஷன். ஓகே? கான்ட்ரடிக்ஷன். அடுத்து கிருஷ்ணா கிரியேட்ஸ் அ வர்ணாசிரம சிஸ்டம். ஓகேவா? வர்ணாசிரம சிஸ்டம்ங்கிறது அந்த பிராமணா, சத்ரியா, சூத்ரா, வைஷ்யா. ஓகேவா? இது வந்து வர்ணா அண்ட் ஆசிரம வந்து பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசா. ஓகேவா? அது வந்து ஆசிரமா. வர்ணாசிரம தர்மத்தை வந்து கிரியேட் பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ண சொல்றாரு. கரெக்டா? அதனால வந்து நீ வந்து உன்னோட ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணணும் வித் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறாரு. அண்ட் இதுல வந்து அதுக்கடுத்து வந்து ஆக்ஷன், இன்ஆக்ஷன், சாரி கர்மா, விகர்மா, அகர்மா. கர்மானா என்ன? நம்ம பண்றது கர்மா. நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், பண்றோம், ஆனா அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. ஆக்டிவிட்டி பண்றோம், அதுல அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. அகர்மானா காட் தான் மெயின்டா, கிருஷ்ணர் தான் எல்லாம் சொல்லி சொல்றது அகர்மா. ஓகே. விகர்மானா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பண்றது. கரெக்ட், வெரி குட். ஓகே. ஸோ
கர்மா, கர்மா, விகர்மா. ஓகே. கர்மாங்கிறது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம். அதுக்கு நம்ம ரிசல்ட், ரியாக்ஷன் கிடைக்குது. அகர்மாங்கிறது ஆக்டிவிட்டி பண்றோம். ரியாக்ஷனை வந்து வி ஆர் சரண்டரிங் த ரிசல்ட் டு த லார்ட். விகர்மாங்கிறது இட் இஸ் அ ஃபர்பிடன் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அதாவது பிராமணாக்கு என்ன சாக்ரிஃபைஸ், க்ஷத்ரியாக்கு என்ன, சூத்ராக்கு என்ன, கிரகஸ்தாக்கு என்ன, அந்த ஃபுல் சாக்ரிஃபைஸை பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து 4th சாப்டர்ல. தென் 5th சாப்டர்ல வந்து திரும்ப அதே இது கேட்கறாரு. ஆக்சுவலா வந்து அர்ஜுனர் என்ன நினைச்சிட்டாரு, ரினன்சியேஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதாவது 5வது சாப்டரோட பேர் என்ன? கர்மயோகா கர்மயோகா ஆக்ஷன் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அப்சர்விங் த ஆர்மிஸ் இந்த பேட்டில் குருஷேத்ரா. செகண்ட் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் த கீதா சம்மரைஸ்ட். தேர்ட் வந்து கர்மா யோகா. ஃபோர்த் வந்து டிரான்சென்டல் நாலேஜ். ஃபிஃப்த் வந்து கர்ம யோகா ஆக்ஷன் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஸோ அங்க திரும்ப அதே தான். இனிஷியலா வந்து அர்ஜுனன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து ஒர்க்கையே தியாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இட் இஸ் நாட் ஒர்க். தியாகம் பண்ண வேண்டியது வந்து ஒர்க் கிடையாது. தியாகம் பண்ண வேண்டியது வந்து ஒர்க்ல இருந்து வர ரிசல்ட்டை தான் தியாகம் பண்ணணும். இட் இஸ் நாட் ரினன்சியேஷன் ஆஃப் ஒர்க், இட் இஸ் ரினன்சியேஷன் இன் ஒர்க். ஓகே. அந்த ஒரு வேர்டுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ரினன்சியேஷன் இன் ஒர்க். ஸோ டிவோஷனல் ஒர்க் வந்து ஃபார் சுப்பீரியர் தென் த ரினன்சியேஷன் ஆஃப் ஒர்க். ஓகேவா? ஏன்னா ஸோ போகத்துல வந்து நம்ம ஒரு இதா வந்து சந்நியாசத்தை விடுறேன்னு சொல்றதுக்கும், டைரக்டா ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு சந்நியாசம் போறதுக்கும் வந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ஆஹ், ரெண்டுமே சேம் ரிசல்ட் தரும். பட் டிவோஷன் சர்வீஸ் இஸ் லைக் மச் மச் பெட்டர் அப்படின்ட்டு. அடுத்து வந்து இங்க இங்க திரும்ப அதே தான் நிஷ்காம கர்ம யோகா பத்தி பேசுறாரு. நீ ஒர்க் பண்ணு, அந்த ரிசல்ட் எனக்கு சரண்டர் பண்ணிடு. ஸோ யூ வில் நாட் கெட் எனி ரியாக்ஷன் அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்போது வந்து நம்ம பேர்த் எடுக்க மாட்டோம் இந்த இதுல. தென் வி வில் கோ பேக் டு த காட் ஹெட். ஓகேவா? நமக்கு எந்த ரியாக்ஷனும் வராது அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து அந்த ரிசல்ட் இன் ஆக்ஷன், அதோட விஷன் என்ன அதுதான் பார்த்தது. அடுத்து அஷ்டாங்க யோகா பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி வந்து யம நியம ஆசன, அந்த அஷ்டாங்க யோகா பண்றதுக்கு என்ன நம்ம எல்லாம் பண்ணணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம ஏரை கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு செக்லூடட் பிளேசஸ்ல உட்காரணும், அதெல்லாம் பார்த்தோம். அது வந்து பீஸ் ஃபார்முலா வந்து knowing ஸ்ரீ கிருஷ்ணா த பெனிஃபேக்டர் அண்ட் பெனிஃபிஷியரி. எந்த ஸ்லோகா இது? भोक्ताराम यज्ञ सर्वसाम வெரி குட். भोक्ताराम यज्ञ तपसां सर्वलोक महेश्वरम सुहृदम सर्वभूतानां ஞாத்வா மாம் சாந்தி ரிச்சதி. ஓகேவா? நம்ம செகண்ட் சாப்டர்லயும் ஒரு ஸ்லோகா பார்த்தோம். நாஸ்தி புத்தி ரயுக்தக்ஷ நதாயுக்தக்ஷ பாதன நச்ச அபாவயத சந்தி அசந்தஸ்ய குதஸ்துகம். ஓகேவா? ஒன் இஸ் நாட் ஹாப்பி லைக் தே வில் நாட் கெட் த பீஸ் ஆல்சோ அப்படிங்கிறது அந்த இது பார்த்தோம். வென் தே ஆர் நாட் கனெக்டட் டு கிருஷ்ணா அப்படிங்கிறத பார்த்தது. தென் சாப்டர் 6லயும் வந்து ஆஹ், கிருஷ்ணர் வந்து தியான யோகா பத்தி பேசுறாரு. சாப்டர் 6 வந்து தியான யோகா. எப்படி வந்து இந்த அட்வான்சிங் இன் யோகா த்ரூ டிட்டாச்ட் ஒர்க், எப்படி வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு அதை டிட்டாச் பண்ணும்போது வி ஆர் ஏபிள் டு அட்வான்ஸ். ஓகே. யோகா லேடர் வந்து இந்த 3rd 4th 5th 6th சாப்டர் எல்லாத்துலயுமே யோகா லேடர் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் இது. அதுக்கு அடுத்து வந்து கர்ம யோகா. ஓகேவா? சாரி, கர்ம காண்டா, தென் கர்ம யோகா, தென் நிஷ்காம கர்ம யோகா, தென் தியான யோகா, தென் லாஸ்ட்ல பக்தி யோகா வரும். பட் பக்தி யோகா வந்து டைரக்டாவும் நம்ம போகலாம் அப்படிங்கிறது. இந்த யோகா ருதா ஸ்டேஜ் வந்து கிவிங் அப் த ஒர்க். யோகா ருருக்ஷோ ஸ்டேஜ் வந்து லேட்டர் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபர்தர் ஸ்டேஜஸ் இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா த நெசசிட்டி ஆஃப் அப்போ வந்து இவர் சொல்றாரு, அர்ஜுன கேட்கிறாரு, இது சஞ்சலம் கி மனக கிருஷ்ணகா. ஓகேவா? இந்த மாதிரி வந்து மைண்ட் வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டும் அலைவாஞ்சிட்டே இருக்கு. நான் வந்து க- அந்த வர்ற விண்டை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம், பட் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு வந்து தட் இஸ் கரெக்ட். ஓகே, இட் இஸ் சஞ்சலம் கி மன கிருஷ்ணா ஒன்லி, பட் இட் இஸ் பாசிபிள் வித் டூ திங்ஸ். என்ன எப்படி பாசிபிள் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றது? யோகாடானா
இல்ல அபியாச யுக்தேன வைராக்கிய ஓகே அப்படிங்கிறது. அதாவது இட் இஸ் பாசிபிள் வித் ப்ராக்டிஸ் அண்ட் ரெனன்சியேஷன். ஓகேவா? அது ரெனன்சியேஷன்ங்கிறது மெட்டீரியல் திங்ஸ்ல இருந்து ரெனன்சியேட் பண்ணிட்டு we have to keep on practicing to connect our mind to the spiritual thing. கரெக்டா? ஸோ அப்போ வந்து சொல்றாரு அடுத்து டெஸ்டினேஷன் ஆஃப் த அன்சக்சஸ்ஃபுல் யோகி. சம்டைம்ஸ் வந்து சில யோகி வந்து எல்லாத்தையும் பண்றாங்க, பட் டெஸ்டினேஷனை ரீச் ஆகுறது இல்லை. அப்போ வந்து அவங்களோட ஃபியூச்சர் பர்த் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து சொல்றாரு, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்மத்துல வந்து ஒரு நல்ல ஃபேமிலியில டிவோஷன் சர்வீஸ் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபேமிலியில வந்து பிறப்பாங்க. ஸோ தட் லைக் வாட் எவர் தே ஹாவ் டன் இன் த டிவோஷன் சர்வீஸ் வில் நாட் பி லெஃப்ட் அலோன். அதுக்கு செகண்ட் சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்? நம்மளுக்கு எப்பயுமே ஒரு இதை வந்து ஊக்குவிக்கிற, டிவோஷன் சர்வீஸ் பண்றதுக்கு ஊக்குவிக்கிற ஒரு ஸ்லோகம். இந்த டிவோஷன் சர்வீஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நேஹா பிக்ரம நாசோஸ்தி. வெரி அதா குட், வெரி குட். நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தை மகத்தோ பயாத்து. ஸ்வல்பம் நம்ம கொஞ்சம் பண்ணாலுமே வந்து அதோட பெனிஃபிட் வந்து வில் பி கேரி ஃபார்வர்ட். அதுதான் நம்ம நிறைய டைம் பார்த்தோம். இப்போ சில டயத்துல சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ஸ்லோவா பயங்கர யங் ஏஜ்லேயே சொல்றாங்க, நம்ம இந்த ஏஜ்ல சொல்றோம். ஏன்னா வாட் எவர் திங்ஸ் வி ஆர் டூயிங் இன் டிவோஷன் சர்வீஸ், நம்ம பக்தியில என்ன பண்றோமோ அது வந்து நம்மளோட பக்தி அக்கௌண்ட்ல வந்து பெர்மனண்டா டெபாசிட் ஆயிருது. இப்போ நம்ம வந்து ஒரு 10 லட்ச ரூபா நான் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் இறந்த பிறகு வந்து அந்த 10 லட்ச ரூபாயை வந்து நான் கொண்டு போக முடியாது எங்கேயுமே. ஓகேவா? என்னோட ஐ கான் கேரி எனி திங். ஓகே, பட் நம்ம எவ்வளவு பக்தி பண்ணியிருக்கோமோ. இப்போ நான் ஒரு டைம் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒரு டைம் சொல்லிட்டேன். இல்லைன்னா ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணி நான் ஒரு ஸ்லோகா வந்து படிச்சிட்டேன்னா அது வந்து பெர்மனண்டா என்னோட பக்தி அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் ஆயிரும். அப்படி பெர்மனண்டா ஆன உடனே வந்து ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் ஜென்மத்துல நான் பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது வந்து நான் எவ்வளவு விட்டுருக்கேன், இப்போ 20% நான் என்னோட பக்தி அக்கௌண்ட்ல டெபாசிட் இருக்கு. ஸோ அந்த ஜென்மத்துல வந்து நான் எங்க இருந்து விட்டேனோ அதுதான் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதுல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் மெட்டீரியல் இந்த மணி மேட்டர் பிளஸ் ஃபேமு படிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் திரும்பியும் ஏபிசிடி படிக்கணும், 1 2 3 படிக்கணும். பட் டிவோஷனல்ல அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் வந்து டிவோஷனல் நம்மளுக்கு எவ்வளவு இன்னும் லைஃப் இருக்குன்னு தெரியல. அதனால வி ஹாவ் டு சாண்ட், வி ஹாவ் டு ரீட் பகவத்கீதா, பாகவதம், வி ஹாவ் டு ஹியர் அ லாட். இதுதான் நம்மளோட மோட்டிவ் ஆஃப் த லைஃப், பர்பஸ் ஆஃப் த லைஃப். நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓகேவா கிருஷ்ணா நீ வெயிட் பண்ண, எனக்கு அதை விட இம்பார்ட்டன்டான சென்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்கு, என்னோட வேரியஸ் டைப் ஆஃப் சென்ஸ் என்கேஜ்மெண்ட், நான் வந்து என்னோட லைஃப்பை வந்து இங்கே வேஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு வாலண்டியரா வந்து நம்ம மெட்டீரியல் இதுக்கு வந்து சரண்டர் ஆயிட்டு இருக்கோம். ஓகேவா? தட் இஸ் வெரி வெரி பேட். ஸோ டாப் மோஸ்ட் யோகி வந்து ஒன் ஹூ இஸ் கனெக்டட் டு கிருஷ்ணா அண்ட் ஒன் ஹூ இஸ் டூயிங் பக்தி, ஹீ இஸ் த டாப் மோஸ்ட் யோகி அப்படின்னு சொல்லிட்டு 6th சாப்டரை முடிக்கிறாரு. ஓகேவா? இந்த 6th சாப்டர் இது வரைக்கும் பார்த்தது வந்து கர்ம யோகா. ஆமா ஆமா. அடுத்து 7th சாப்டர்ல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாரு? 7th சாப்டர்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இஸ் டாக்கிங் அபவுட் பக்தி யோகா. ஸோ அதனால என்ன சொல்றாரு? ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன சொல்றாரு? ஒரு இம்பார்ட்டன்டான வேர்டு சொல்றாரு. 7th சாப்டரோட பேர் என்ன? கேர் பண்ணி சொல்றாரு சார். கேளு. சஷ்டனு. ஓகே, ஸோ இது வரைக்கும் சொல்லிட்டே இருக்காரு. 2 பேருக்கும் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா 7th சாப்டர்ல வந்து since he is going to talk about bhakti yoga, he is saying okay please be attentive அப்படின்னு. ஓகேவா?
ஸோ வந்து கொஞ்சம் அட்டன்டிவா ஹியர் பண்ண அப்படின்ட்டு அப்போ வந்து எல்லாத்தையும் அந்த இது சொல்றாரு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹவு டியூரிங் லிவிங் என்டிட்டி கேன் பிகம் ஃப்ரீ. எப்படி வந்து இந்த ஹோல் செவன் சார்ட்டோட பேர் என்ன? நாலேஜ் ஆஃப் தி நாலேஜ் அப்சல்யூட். ஆஃப் அப்சல்யூட். நாலேஜ் ஆஃப் அப்சல்யூட். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நாலேஜை பத்தி சொல்றாரு. நாலேஜ் வந்து கிருஷ்ணா இஸ் த எசன்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அதுல எது எதுலாம் இருக்காரு அப்படின்னு அந்த இதை வந்து சொல்றாரு. என்னென்ன இருக்காரு? தண்ணி, ம் தண்ணியில இருக்காரு, ஆக்சுவலா எரியில ரெண்டு நாலேஜ் இருக்கு. நெருப்புல ஒன்று வந்து இருக்காரு. நியூமினஸ் நாலேஜ் அண்ட் ஃபினாமினல் நாலேஜ் அப்படின்ட்டு. அந்த ரெண்டையும் படிச்சுட்டோம்னா வேற எதுவுமே படிக்க தேவையில்லை, வேற எதுவுமே தெரிய தேவையில்லைன்னு. அது ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து என்னை பத்தி இருக்கணும், நீ யோகா பண்ணணும், வித் மைண்ட் அட்டாச் டு மீ, யூ எவர் யூ கேன் நோ மீ இன் ஃபுல், ஃப்ரீ ஃப்ரம் டவுட், இதெல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஓகேவா. அதுக்கு வந்து மனுஷானாம் சகஸ்ரேஷு அது சொல்றாரு. ஓகேவா? இது வந்துட்டு வந்து தேர்ட் ஸ்லோகால மனுஷானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் எதசித்தையே எதத்தம் அபி சித்தானம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவத்துக்கு. ஓகேவா? இது வந்து இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஸோ அவுட் ஆஃப் மில்லியன் அமாங் மேன் லைக் ஹார்ட்லி ஒன் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அதுல வந்து ஹார்ட்லி ஒன்லி ஒன் வில் கம் பேக் டு மீ. ஸோ இட் இஸ் வெரி வெரி ரேர் டு டூ கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாரு. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவரோட ஃபுல் எனர்ஜிஸை சொல்றாரு. ஓகே, எர்த், ஏர், ஈட்டர், வாட்டர், ஃபயர் அதெல்லாம் சொல்லிட்டு ஓகேவா. ஹீ இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் 3 மோட்ஸ். அந்த 3 மோட்ஸ் வந்து மோட் ஆஃப் இக்னோரன்ஸ், மோட் ஆஃப் பேஷன், மோட் ஆஃப் குட்னஸ். ஓகேவா? நம்ம வந்து மோட் ஆஃப் குட்னஸ் ஆர் சுத்த சத்வால இருக்கணும். அப்படின்னா தான் வி கேன் டூ லாட் ஆஃப் குட் ஒர்க் இன் த டிவோஷன் சர்வீஸ் அப்படிங்கிறாரு. ஓகேவா? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இம்பர்சனலிஸ்ட் எல்லாமே வந்து ஓகே கிருஷ்ணர் வந்து உருவம் கிடையாது, அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான், இல்லை வந்து நார்மல் ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசுவாங்க. வி ஷுட் நாட் கெட் அட்டாச் டு தோஸ் திங்ஸ். ஓகேவா? கிருஷ்ணா இஸ் எசன்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அது யார் வந்து 4 பேர் சரண்டர் ஆவாங்க, யார் 4 பேர் சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மெட்டீரியல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினா என்ன? மெட்டீரியல் எனர்ஜி வந்து இந்த எர்த், ஏர், எய்டர், வாட்டர், ஃபயர், மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிறது ஸ்பிரிட் சோல். ஓகேவா? நம்ம அந்த மார்ஜினல் எனர்ஜி, மெட்டீரியல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது பார்த்தோம். ஸோ ஹூ இஸ் மார்ஜினல் எனர்ஜி? சோல், ஜீவா. Jiva, very good. Okay, Jiva can be marginal energy. He can connect to the spiritual energy as well as he can connect to the material energy also. When he's thinking he's a body, he will connect to the spiritual or material energy. என்ன கேட்ட? ஜீவா தன்னோட பாடியில அசோசியேட் ஆகும்போது he is connecting where? Material. Very good. Okay, when he is connecting to the soul? Material வேண்டுக்கு பேரு. No, when he is connecting to the soul. Soul spiritual. Okay, fine. Okay. ஓகே, அந்த ஸ்லோகம் வந்து எவ்ரிதிங் ரெஸ்ட் ஆன் கிருஷ்ணா. யாருக்கு அந்த ஸ்லோகம் தெரியும்? இந்த பேர்ல்ஸ் வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரி எவ்ரிதிங் ரெஸ்ட் ஆன் கிருஷ்ணா. அந்த காத்து, சன்லைட் எல்லாமே வந்து கடவுள் கொடுத்ததுதான். அதுக்கு ஒரு இந்த ஸ்லோகம் இருக்கு. எவ்ரிதிங் ரெஸ்ட் ஆன் கிருஷ்ணா. தைவி ஏசா குணமயி மமா மாயா. அது வந்து நீ கிருஷ்ணாட்ட சரண்டரானா மட்டும்தான் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறது.
நீங்க கேக்குறது முத்துமலை அந்த எப்படி இது மத்த பண்றாங்க அதுக்கு ஒரு பரதரம் நானியத் கிஞ்சித் ஜனஞ்சய மை சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகன இவ. ஓகேவா? அது வந்து எப்படி எல்லாமே வந்து என்கிட்ட தான் ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது எப்படின்னா எல்லா போல்ஸும் எப்படி ஒரு ஸ்ட்ரிங் ஒரு நூல்ல வந்து கட்டியிருக்காங்க, அத ஒரு மாலையா, அதேதான் சொல்றாரு. ஓகேவா? 7th சாப்டர்ல. அடுத்து 8th சாப்டரோட பேர் என்ன? இங்க வந்து நாலேஜை பத்தி சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து எந்தெந்த நாலேஜ்ல இருக்காரு, அதாவது மெட்டீரியல் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதான் அந்த ஃபினாமினல் அண்ட் நியூமினஸ் நாலேஜ் அப்படிங்கிறது. அதை ரெண்டை பத்தி தெரிஞ்சுட்டா வேற எதுவுமே தெரிய தேவையில்லை. ஸோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த ரெண்டு நாலேஜை பத்தி சொல்றாரு இங்க. ஸோ அதுதான் அந்த சாப்டரோட பேர் வந்து நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். அதுல அந்த 4 பேர் யாரை சரண்டர் ஆவாங்க, 4 பேர் யாரை சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஃபுல்லா பார்த்தோம். ஸோ நீங்க எல்லாமே இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணணும். இது ரிவைஸ் பண்ணாதான் இந்த 92 வீக்ஸ் 93 வீக்ஸ் நம்ம வந்து இந்த பகவத்கீதா பத்தி படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ டேக் சம் டைம் அண்ட் ரிவைஸ் லைக் ஓகே ஆல் தீஸ் ரெக்கார்டிங்ஸ் ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ். ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ 8th சாப்டரோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜை பத்தி சொல்றாரு, நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். அந்த நாலேஜை பத்தி சொன்ன பிறகு அட்டைனிங் த சுப்ரீம், எப்படி வந்து கிருஷ்ணரை அட்டைன் ஆகுறது அப்படிங்கறத சொல்றாரு. ஓகேவா? ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அர்ஜுனர் வந்து 8 கொஸ்டின் ஆஸ்க் பண்றாரு. ஹூ இஸ் பிரம்மன்? ஓகே, வாட் இஸ் அத்தியாத்மா, வாட் இஸ் கர்மா, வாட் இஸ் ஆதிபூதா, வாட் இஸ் சொல்றது ஆதி தெய்வா, ஆதி யக்ஞா. ஓகேவா? வாட் ஆர் தி யக்ஞாஸ் ரிசைட்? ஓகேவா? வேர் டஸ் தி ஆதி யக்ஞா ரிசைட்ஸ்? ஹவு டு ரிமெம்பர் கிருஷ்ணா அட் த டெத்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா நம்ம பார்த்தோம். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவ கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாசி அத்திர சம்சேக அப்படின்னு. ஸோ அந்த அட்டைனிங் த சுப்ரீம் வந்து கிருஷ்ணா வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்றாரு. பண்ணிட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங் கிருஷ்ணா அட் த டைம் ஆஃப் டெத், கோயிங் பேக் டு காடட். ஸோ ஒருத்தவங்க வந்து அதுக்கு அந்த என்ன ஸ்டோரி பார்த்தோம், நம்ம ஒரு பாஸ்ட் டைம் பார்த்தோம். நம்ம எதை பத்தி நினைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டாவே நெக்ஸ்ட் ஜென்மத்துல பெற போகணும். அதுக்கு என்ன ஒரு ஸ்லோகா பார்த்தோம்? ஸ்லோகால ஒரு பாஸ்ட் டைம் பார்த்தோம், ஒரு மகாராஜோட பாஸ்ட் டைம். அந்த அதுக்கு பாட்டு அதானடா, அந்த காலேஜ மாமைவ தானே? ஆமாங்க, அது கரெக்ட். அதுக்கு ஒரு கரெக்ட் மான். அது யாரு? பரத மகாராஜோட ஸ்டோரி பார்த்தோம். கரெக்டா? ஸோ அவர் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் வந்து லாஸ்ட்ல காட்டுக்கு போய் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் விட்டுட்டு போறாரு காட்டுக்கு. எது பண்ணா? யக்ஞா பண்ணா, கரெக்ட், டிவோஷனல் சர்வீஸ் பண்ணா. ஆனா காட்டுக்கு போன பிறகு அவர் எதுல அட்டாச் ஆகுறாரு? அந்த மான் வந்து ஒரு சிங்கம் வந்து வேட்டையாட வருது. அப்ப அந்த இதுல காப்பாத்துறாரு. அதுக்கடுத்து அந்த மானோட அட்டாச்மெண்ட் ஆகிறாரு. அந்த மான் டிஸ்டர்ப் பண்ணுது அவர் எல்லாத்தையும் அந்த டிவோஷனல் சர்வீஸ்ல பண்ண விடாம. ஸோ அவர் வந்து அந்த மான் ஒரு நாள் ஓடி போயிருது. போகும்போது அவர் அதையே நினைச்சிட்டு, அந்த மானையே நினைச்சிட்டு உயிரை விட்டுறாரு. ஸோ அந்த மானையே நினைச்சு உயிரை விடுறதுனால நெக்ஸ்ட் ஜென்மத்துல அவர் வந்து மானா பிறக்கிறாரு. பட் அவருக்கு அந்த டயத்துல அப்ப தெரியுது, ஐயோ நான் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட டயத்தை அப்படின்ட்டு. ஸோ திரும்ப வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஜென்மத்துல ஜடபரதராக வராரு. ஜடபரதரா வந்து கிங் ரகுகனாக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பாடி இல்லை, நம்ம சோல், அந்த ஒரு நாலேஜ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு அவர் வந்து கோயிங் பேக் டு காடட். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இது. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறது, கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, கிருஷ்ணரை பத்தி பாடுறது, இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ். ஸோ தட் வி கேன் ரிமெம்பர் கிருஷ்ணா அட் த டைம் ஆஃப் டெத். அதுதான் நம்மளோட மோட்டிவ் ஆஃப் லைஃப், பர்பஸ் ஆஃப் லைஃப், த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அவர் லைஃப். ஓகேவா? அதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சதா அந்த இதுல? ஸோ பியூர் டிவோஷனல் சர்வீஸ் என்ன? ஆல்வேஸ் ரிமெம்பரிங் கிருஷ்ணா த்ரூ பக்தி. அதான் அது வந்து யார் இன்னும் ஜாயின் பண்ணல? ஓகே. ஸோ இந்த இதுல வந்து என்ன பார்க்குறோம்னா, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அண்ட் மெட்டீரியல் வேர்ல்ட கம்பேர் பண்றது, க்ளோரிஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்ன, அடுத்து சுப்ரீமசி ஆஃப் டிவோஷன் இன் அட்டனிங் த சுப்ரீம், எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து
அட்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். கரெக்டா? ஸோ இது வந்து 8 சாப்டர்ல நம்ம பார்த்தோம். ஸோ 9 சாப்டரோட பேர் என்ன? த நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். ஸோ அதில் இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா, ஹிஸ் குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகே, யார் வந்து கிருஷ்ணரை பற்றி ஹியர் பண்ண முடியும்? ஒன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் எனி என்பி. ஓகே, ஹூ இஸ் பக்தா, அவங்களால மட்டும்தான் ஹியர் பண்ண முடியும். ஓகே, தென் ஐஸ்வர்ய ஞான், கிருஷ்ணாஸ் அச்சிந்திய பேத ரிலேஷன்ஷிப் வித் த மெட்டீரியல் வேர்ல்டு. அவர் இருக்காரு இல்ல, உள்ள இருக்காரு இல்ல அப்படிங்கிறது. அடுத்து நான் ஒர்ஷிப்பர்ஸ் அண்ட் ஒர்ஷிப்பர்ஸ். ஓகேவா, யாரெல்லாம் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, யாரெல்லாம் நான் ஒர்ஷிப்பர் பண்ணுவாங்க. அண்ட் கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப், த க்ளோரிஸ் ஆஃப் டைரக்ட்லி ஒர்ஷிப்பிங் கிருஷ்ணா, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா, அது குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஐஸ்வர்ய நான், ஓகேவா, இந்த மாதிரி வந்து அவர் எதுலெல்லாம் இருக்காரு, எப்படி எல்லாம் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இதுல வந்து அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல இங்க இருக்காரு. ஸோ எல்லாமே வந்து அவர் தான் கிரியேட் பண்றாரு இந்த மெட்டீரியல் வேர்ல்ட அவரோட எனர்ஜியை வச்சு. ஆனா அவர் வந்து அது எதுவுமே அவரை அஃபெக்ட் பண்றது இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதில் தான் எல்லாத்தை பற்றியும் சொல்றாரு. அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் a mighty wind blowing everywhere, rest always in the sky, all created beings like a rest in him அப்படிங்கிறது. இதுல தான் அந்த இது சொல்றாங்க, அந்த ஃபூல்ஸ் எல்லாம் வந்து நான் ஒர்ஷிப்பர்ஸ் சில பேர் என்ன பண்றாங்க, ஓகேவா, கிருஷ்ணா வந்து நார்மல் ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருக்காரு அப்படிங்கிறது, அதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ 9.16 to 25 வந்து கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப், அதை பார்த்தோம். ஓகேவா, இது ரொம்ப நிறைய ஸ்லோகா நம்ம மனப்பாடம் பண்ண சொன்னது. ஏன்னா 9.14 வந்து சத்ததம் கீர்த்தயன் தோமாம், அந்த ஸ்லோகா பார்த்தோம். யாருக்கு அது தெரியும்? சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய விதாதக நமஸ்கந்தஸ்ய மாம் பக்திய நித்ய யுக்தா உபாசதே. So one who is always chanting the glories of his name, endeavoring with great determination, okay, bowing down before me, and these great souls like perpetually worship me with a devotion. அதை நம்ம பார்த்தோம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. தென் எல்லாமே அவர் தான். அதாவது வந்து ஐம் த ஃபாதர் ஆஃப் த யூனிவர்ஸ், பிதாகம் அர்ஷய ஜெகத்தோ அப்படிங்கிறாரு. ஓகேவா, ஐம் த மதர், சப்போர்ட் கிராண்ட்ஃபேர், ஐம் த அப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், த பியூரிஃபயர், எல்லா வேதாமும் அவர் தான் அப்படிங்கிறாரு. எல்லாத்த பத்தியும் இந்த ஃபுல் டீடைல்ஸை பத்தி சொல்றாரு. ஐம் த கோல் சஸ்டைனர். ஓகேவா, எல்லாமே அவர் தான் கிரியேட் பண்றது. அனிலேஷன் ஆன பிறகு, அதாவது அழிஞ்ச பிறகு எல்லாமே அவர்கிட்ட தான் போய் ரெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது. அவர் தான் ஹீட் கொடுக்குறாரு, அவர் தான் வந்து சன்னு மூணு எல்லாமே அவர் தான் இது பண்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வேதங்கள்ல வந்து அவரை பத்தி தான் சொல்லியிருக்கு. அவரை எப்படி வந்து ரீச் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கு. அது வந்து 9.22ல மெயினானது பார்த்தோம். அனன்யா சிந்தயன் தோமம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க பாப்போம், யாரு சொல்றது? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருமே, அனன்யா சிந்தயன் தோமம். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேசாம் யுக்தாத் யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அதோட மீனிங் என்ன? என் மேல இது பண்ணிட்டு என்னையவே எப்பயும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் எப்பயுமே நான் அவரை பார்த்துப்பேன், அவங்கள நான் பார்த்துப்பேன் சொல்றது. அது என்னன்னா, அப்படி எப்பயுமே என்ன டிவோஷன் சர்வீஸ் பண்ணுவேன். அனன்யா சிந்தயன் தோமம். சிந்தன்னா என்ன? சிந்தான்னா நினைப்பு. ஓகேவா, அதாவது அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது, அதுதான் சிந்தனை அப்படிங்கிறோம்ல. அதான் அந்த சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. சிந்தனை அப்படிங்கிறது தான் இந்த சிந்தா. நம்ம எப்பயுமே சிந்தா, ஹிந்திலையும் சொல்லுவாங்க சிந்தா மத் கரோ. ஓகேவா, பகவான் மே சிந்தா கரோ அப்படிம்பாங்க. ஓகேவா, ஸோ சிந்தானா அந்த சிந்தனை. ஓகே, அனன்யாஸ்னா
ஹேவிங் நோ அதர் ஆப்ஜெக்ட் எல்லா டயத்துலையுமே சிந்தயந்தோமம். ஏஜனா பர்யுபாசதேன்னா பர்ஃபெக்ட்லி ப்ராப்பர்லி வர்ஷிப். ஓகேவா? பர்யுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானம்னா எப்பயுமே வந்து நித்தியம் எல்லா டைமுமே என்னை யார் வந்து இந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டு வர்ஷிப் பண்றாங்களோ அவங்களுக்கு யோகக்ஷேமம் வகாமியகம். யோகக்ஷேமம்னா ஐ வில் ப்ரொடெக்ட். ஓகேவா? வாட் தே ஹேவ், அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். பிளஸ் ஐ கேரி தம் வாட் தே லேக். ஓகேவா? ஐ ப்ரிசர்வ் தம் வாட் தே ஹேவ் அண்ட் ஐ கேரி தம் வாட் தே லேக். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நான் கொடுப்பேன், அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். 9th சாப்டர் வந்து நிறைய ஸ்லோகம் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த டெமிகார்டை வர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்க வந்து வர்ஷிப் பண்றது என்ன மட்டும்தான், பட் இன்டைரக்ட்லி என்ன வர்ஷிப் பண்றாங்க. பிகாஸ் ஐ ஆம் த ஒன்லி என்ஜாயர் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஆல் சாக்ரிஃபைசஸ். எல்லாமே நம்ம பார்த்தது இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு தான் போகும், கிருஷ்ணர்கிட்ட தான் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகும். அதனாலதான் எல்லாத்துலயுமே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வாத் கரோமியத்து சகலம் பரஸ்மை நாராயணாயத்து சமர்ப்பியாமி. நாராயணங்கிறது யாரு? நத்திங் பட் லைக் ஓகே த எக்ஸ்பேன்ஷன் கமிங் ஃப்ரம் கிருஷ்ணா. அது நம்ம பார்த்தோம்ல, கிருஷ்ணர்ல இருந்து பல்ராம் வர்றாரு, பல்ராம்ல இருந்து ஃபர்ஸ்ட் சதுர்வியூகா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சதுர்வியூகா சங்கர்ஷனால இருந்து செகண்ட் சதுர்வியூகா வர்றாரு. அங்க இருந்து தான் எத்தனை விஷ்ணு இருக்காங்க? என்னென்ன விஷ்ணு? 3 க்ஷீரோதாய விஷ்ணு, கர்ப்போதகாய விஷ்ணு. ஆமா, ஃபர்ஸ்ட் விஷ்ணு என்ன? யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட இன்னொரு பேர் என்ன? காரண உதகசாயி விஷ்ணு. காரண இஸ் ஆக்சுவல் ரீசன் ஃபார் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் வந்து மகாவிஷ்ணு ஆர் காரண உதகசாயி விஷ்ணுல வந்து ஒவ்வொரு அவரோட அந்த போர்லையும் நம்ம அவரோட ஒவ்வொரு முடியிலையும் வந்து ஒவ்வொரு யூனிவர்சஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகுது. அந்த யூனிவர்ஸோட ஒரு பிரத்தின் அவர் ஒரு பிரீத் அவுட் பண்றாரு. ஓகேவா? ஒரு தடவை மூச்சை இழுத்து அவர் மூச்சை விடுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? அதுதான் பிரம்மாவோட லைஃப் டைம். அது டைம் எவ்வளவு? எல்லாம் மறந்துட்டீங்க. 3.14 trillion years. 3.14 trillion years. அதான்டா 3.14 trillion years தானே? இல்ல 311 trillion 40 billion years. ஓகே, அவ்வளவு டயத்துல தான் அவரோட ஒரு மூச்சு இழுத்து மூச்சு விடுறதுக்கு டைம். நம்ம ஒரு மூச்சு இழுத்து மூச்சு விடுறதுக்கு டைம் எவ்வளவு? நாட் ஈவன் அ செகண்ட். ஓகேவா? இட் வுட் பி இந்த மில்லி செகண்ட். அவர் வந்து அவ்வளவு இது. ஸோ அந்த ஒவ்வொரு யூனிவர்சஸ்லயும் ஒரு கர்ப்போதகசாயி விஷ்ணு இருக்காரு. அந்த ஒவ்வொரு யூனிவர்சஸ்லயும் எல்லா லிவிங் என்டிட்டி இருக்காங்க. அது வந்து க்ஷீரோதகசாயி விஷ்ணுவா இருக்காரு. ஓகேவா? நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற விஷ்ணுவோட பேர் வந்து க்ஷீர உதகசாயி விஷ்ணு. ஓகே, ஸோ அப்படி வந்து எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு. அப்பதான் வந்து இந்த யாந்தி தேவா விரதா தேவன் பித்தன் யாந்தி விரத, அதாவது யார் வந்து டெமிகாட்டை சரண்டர் ஆகணுமோ அவங்க டெமிகாடோட உலகத்துக்கு போவாங்க. யார் வந்து பித்ருக்கள் மூதாதையர்கள் சரண்டர் ஆகுறாங்களோ அவங்க உலகத்துக்கு போவாங்க. அவங்கள சரண்டர் ஆகணும்னா அவங்க உலகத்துக்கு போவாங்க. யார் வந்து யாந்தி தேவா விரதா தேவன் பித்தன் யாந்தி பூத்தானி யாந்தி பூத்தேஜியா யாந்தி மத்திய அர்ஜுன. அது இன்னொன்னு வந்து யாரெல்லாம் இந்த கோஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற உலகத்துக்கு வந்து சரண்டர் ஆகுறாங்களோ அவங்க அங்க போய் இது பண்ணுவாங்க. பிளஸ் யாரெல்லாம் வந்து கிருஷ்ணத்தை சரண்டர் ஆகுறாங்களோ தே வில் கம் டு மீ அப்படிங்கறத சொல்றாரு. ஓகேவா? 9.26 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. யார் சொல்றது? 9.26 பத்ரம் புஷ்பம். எஸ் கரெக்ட். चलो फुल श्लोका. சொல்லுங்க, ஃபுல் ஸ்லோகா சொல்லு. புஷ்பம் பழம் தோயம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்துபகிருதம் அஸ்மாமி பிரயதாத்மனா. வெரி குட். ஓகே, ஸோ அதாவது கிருஷ்ணருக்கு வந்து ஒரு லீஃப், ஃப்ளவர், வாட்டர் அண்ட்
என்ன சொல்றது, பத்திரம் புஷ்பம், ஃப்ளவர், லீஃப், வாட்டர், பக்தி, ஃப்ரூட், ஓகேவா, வாட்டர். இது எல்லாமே வந்து யார் பக்தியில கொடுக்குறாங்களோ ஹி வில் அக்செப்ட் இட் அப்படின்ட்டு. ஓகே, அப்படி எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னா அடுத்த ஸ்லோகால யத் கரோஷி யதஸ்னாசி யக்ஜிகோசி ததாசிய எத் தபஸ்யசி கௌந்தேய தத்புருஷ்வம் அதர்ப்பணம். இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியலனாலும் வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ ஈட், வாட் எவர் யூ ஆஃபர், ஓகேவா, வாட் எவர் யூ கிவ் அவே, வாட் எவர் ஆஸ்டரிட்டிஸ் யூ பெர்ஃபார்ம், ப்ளீஸ் பெர்ஃபார்ம் ஓ சன் ஆஃப் குந்தி ஆசான் ஆஃபரிங் டு மீ. ஓகேவா, என்ன எனக்கு வந்து ஒரு ஆஃபரிங் மாதிரி அதை பண்ணு அப்படிங்கிறாரு. கரெக்டா? வாட் எவர் வி டூ, வாட் எவர் வி ஈட், வாட் எவர் வி கிருஷ்ணா அர்ப்பணம், கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிட்டு அதை பண்ணும்போது வந்து தட் இஸ் பிகமிங் அன் ஆஃபரிங் டு கிருஷ்ணா அப்படிங்கிறத சொல்றாரு. 9.28ல இப்படி பண்ணும்போது வந்து நம்ம அந்த பாண்டேஜ் போயிடும் இந்த உலகத்துல இருந்து. அப்படி பண்ணும்போது வந்து வி கேன் கோ பேக் டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படிங்கிறாரு. அடுத்து 9.29ல என்ன சொல்றாருன்னா சமோகம் சர்வ புத்தேஷு, அதாவது ஐ envy no one nor I am partial to anyone, like I treat everyone same accordingly like everyone. அதுதான் நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் நாலேஜ் கொடுக்குறாரு, எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அதாவது பீட் வாட்டர் ஆர் ஏர், சன், மூன் எல்லாத்தையுமே இல்ல என்னோட பக்தனுக்கு தனியா கொடுக்குறேன், நான் பக்தி பண்றவங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றது இல்லை. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. ஓகேவா? பட் அதை ரிசீவ் பண்றது எப்படி, அது அவங்களோட இது கெப்பாசிட்டி அப்படின்னு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். யாருக்கு தெரியும்? டீச்சர் கிளாஸ்ல வந்து ஒரு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறாங்க, மேக்ஸ் ஹோம்ஒர்க் இது எடுக்கிறாங்க, ஓகேவா, ஒரு சப்ஜெக்ட். ஸோ டீச்சர் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்டூடெண்டோட கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? சில பேர் வந்து படிச்சு அது 100 மார்க் வாங்குறாங்க, சில பேர் வந்து படிச்சு அது வந்து 30 மார்க் வாங்குறாங்க, சில பேர் படிச்சு அது புரியாமையே வந்து 0 மார்க் வாங்குறாங்க. ஸோ தட் இஸ் a level of understanding of the end student. The similar way கிருஷ்ணர் நாலேஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. பட் நம்மளோட கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்மளோட எஃபர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை வச்சு வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டா? ஐம் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம் எல்லாருமே பார்த்தோம். அடுத்து வந்து 9.30ல வந்து அபிஷேக் சுதுராச்சாரம், ஈவன் இஃப் ஒன் கமிட் மோஸ்ட் அபாமினபிள் மிஸ்டேக் வந்து if he is engaged in devotion service, he considered to be saintly, he is properly situated in his determination அப்படின்னு. இந்த இதுக்கு ஒரு கதை பார்த்தோம். இப்ப நம்ம சப்போஸ் நல்லபடியா ஒரு டிவோஷன் சர்வீஸ்ல என்கேஜ் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாலுமே வந்து அதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு வாலண்டியரா. ஓகேவா? அது வந்து இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற சொல்லகம். பட் தட் டசன்ட் மீன் தட் ஓகேவா நம்ம வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால நான் எல்லா தப்பையும் பண்ணலாம் அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாது. ஸோ தெரியாம நம்ம சில தப்பு பண்ணும்போது வந்து அவங்க ஸ்டில் லைக் கன்சிடர் தெம் அஸ் அ செயின்ட்லி அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் சொல்றாரு. இதுக்கு ஒரு பாஸ்ட் டைம் பார்த்தோம். என்ன பாஸ்ட் டைம்? பலி மகாராஜோடதா? பலி மகாராஜோடதா? பலி மகாராஜோடது இல்ல, அஜாமிலா சரித்திரம். அஜாமிலா வந்து ப்ராஸ்டியூட்டா போவான், பட் ஸ்டில் ஹி இஸ் அ பிராமணா இருக்கு. அப்படிங்கும்போது லாஸ்ட்ல நாராயணன் அவரோட பையனை பேரை சொல்லி கூப்பிடும்போது வந்து இஸ் கோயிங் பேக் டு த காட் ஹெட். ஓகே, விஷ்ணு தூதர் தான் வர்றாங்க, யமதூதர் பாடல அப்படிங்கிறத பார்த்தோம். இதுதான் இது வரைக்கும் பார்த்தது 9.30. ஸோ நம்ம வந்து 9.30 பார்த்தது. 9.31 இப்போ பார்ப்போம். ஓகேவா? 9.31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஓகே, क्षिप्रं भवति धर्मात्मा शाश्वत शांतिं निगच्छति कौन्तेय प्रतिजानी न मे भक्त्या प्रणश्यति. ओके,
So he quickly becomes righteous and attains lasting peace. So son of Kunti declared boldly that my devotee never perishes. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அர்ஜுனட்ட சொல்ல சொல்றாரு. ஓகேவா? இப்படி வந்து நான் சொல்ற மாதிரி எல்லா விதமான இதையும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தென் தே கேன் பிகம் ரைட்டியஸ். ஓகேவா? அவங்க வந்து ரைட் பாத்ல போயிட்டு தே வில் அட்டைன் த லாஸ்டிங் பீஸ். ஓகேவா? லாஸ்டிங் பீஸ்னா என்ன? நம்மளுக்கு கடைசியா கிடைக்க வேண்டிய அந்த அமைதி வந்து இட் இஸ் லைக் ஓகே டு கோ பேக் டு காட் ஹெட், டு கோ டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஓகேவா? அப்படி வரும்போது வந்து ஸோ ஓ சன் ஆஃப் குந்தி டிக்ளேர் இட் போல்ட்லி தட் மை டிவோட்டி நெவர் பெரிஷஸ். என்னோட டிவோட்டிக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறாரு. ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லாம கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்ல சொல்றாரு? ஏன்னா கிருஷ்ணர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் அதை வந்து அவர் சில ப்ராமிஸ் சொல்லிட்டு அதை மீறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எப்படி வந்து பேட்டில் ஃபீல்ட்ல வந்து ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இனிஷியலா சொன்னாரு. பட் டிவோட்டிக்காக டு ப்ரொடெக்ட் அர்ஜுனா ஹி வாஸ் ட்ரைங் டு ஹாவ் அ ஃபைட் வித் பீஷ்மதேவ். ஏன்னா பீஷ்மதேவ் வந்து ஆசைப்பட்டாரு, அவர் வந்து ஒரு பெரிய கிரேட் வாரியர். ஓகேவா? அவர் வந்து ஆசைப்பட்டாரு, ஐயோ நான் வந்து ஒரு பெரிய வீரனுக்கு அழகு என்ன, இன்னொரு பெரிய வீரன் கூட சண்டை போடுறதுதான். ஓகேவா? அப்படின்னா வந்து நான் வந்து கிருஷ்ணர் பயங்கர ஸ்ட்ரென்த்தானவர், அவர் கூட நான் சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் என்ன ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரோ, ஓகேவா, நான் ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. ஆனா அதையும் தவிர்த்து ஃபைட் பண்ண வந்தார். அந்த ஒரு பெரிய சக்கரத்தை வச்சுட்டு பீஷ்மரை வந்து, ஏன்னா பீஷ்மர் வந்து அம்பு விட்டுட்டே இருக்காரு, அது வந்து அர்ஜுனரை வந்து தாக்க போகுது. ஓகேவா? அதை வந்து கிருஷ்ணர் வேற வழியில டேக்கிள் பண்றாரு. பட் லாஸ்ட்ல முடியல. அப்பதான் வந்து ஒரு வீல் சேரியட்டை வந்து எடுத்து பீஷ்மர் மேல வந்து மேல போட வர்றாரு. அந்த அந்த பிக்சர் வந்து ரொம்ப அந்த மகாபாரதத்தோட இதுலயும் பார்த்திருக்கீங்கல்ல, அதுல வரும். கிருஷ்ணா showing to Bhishma. இமேஜ் எல்லாரும் பார்த்திருப்பேன் கண்டிப்பா. ஓகே, பகவத்கீதா புக்லயே சம்டைம்ஸ் வரும். இதுதான் அந்த இமேஜ். தெரியுது எல்லாருக்கும்? தெரியுதா இல்லையா? தெரியுது. இந்த இந்த பிக்சர் தான் கரெக்டா? ஸோ எதுக்கு வந்து இதுதான் கிருஷ்ணர் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. ஆனா அந்த ப்ராமிஸ ஓவர் கம் பண்ணியே வந்து ஒரு டிவோட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவர் வந்து அதை ஓவர் ரைடு பண்றதுக்கும் ரெடியா இருக்காரு. அதனாலதான் இங்க சொல்றாரு, அர்ஜுனர்கிட்ட சொல்ல சொல்றாரு. ஏன்னா when Krishna makes promise, sometimes he may overrule. But when he says Arjuna or his devotee makes promise, na, that will never overruled by Krishna. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஓகேவா, டிக்ளேர் இட் போல்ட்லி ஓ அர்ஜுனா, மை டிவோட்டி நெவர் பெரிஷஸ். ஓகேவா? இந்த உலகத்துக்கு சொல்லு, என்னோட பக்தனுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படிங்கிறது. அதான் இந்த ஸ்லோகா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. ஓகே, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்தியா பிரணஷ்யதி. வினஷ்யதினா சேவ் பண்றது, பிரணஷ்யதினா அழிக்கிறது. ஓகேவா? பெரிஷஸ் அழிவு. ஓகேவா? ஸோ என்னோட பக்தனுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு இந்த ஸ்லோகால. ஸோ இதுவுமே மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகா. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரஜானிகி நமே பக்தியா பிரணஷ்யதி. ஸோ வென் சமன் சரண்டர் டு கிருஷ்ணா, அவங்களுக்கு அழிவே கிடையாது. இதை விட நம்மளுக்கு வேற என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2.40 என்ன சொல்றாரு? நேகாபிக்ரமா நாசோஸ்தி சொல்றாரு. அதாவது நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். டிவோஷனல் சர்வீஸ்ல வந்து பெர்மனண்டாவே நம்ம அக்கௌண்ட்ல போயிடும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஸ்லோகால மை டிவோட்டி நெவர் பெரிஷஸ், அழிவே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. கரெக்டா?
ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஸ்லோகா. ஓகே, ஸோ அடுத்த ஸ்லோகா நம்ம 9.32ல வந்து மாம் கி பார்த்தவ்ய பிரஸ்தஹ ஏஹி பாபயோ நக ஸ்ரீயோ வைஷ்யஸ்ததா சூத்ரஸ் te api yanti param gatim. O son of Pritha, those who take shelter in me, though they are of lower birth, women, Vaishyas, Sudras, can attain the supreme destination. அதாவது யாரெல்லாம் கிருஷ்ணத்தை சரண்டர் ஆகுறாங்களோ அவங்க லோவர் பெர்த்ல இருந்தாலுமே, சூத்ராவா இருந்தாலும் சரி, வைஷ்யாவா இருந்தாலும் சரி, உமனா இருந்தாலும் சரி. இங்க சில பேர் கொஸ்டின் கேட்கலாம், ஏன் வந்து உமன் வந்து லோவர் கேட்டகரியில இது பண்றாங்க? ஏன்னா உமன் ஆல்வேஸ் நீட தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட், தே ஆர் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் சம்மன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து தே வில் பி டிபெண்டன்ட் ஆன் ஃபாதர். ஓகேவா, அதுக்கு அடுத்து வந்து தே வில் பி டிபெண்டன்ட் ஆன் ஹஸ்பண்ட். லேட்டர் பார்ட் ஆஃப் த திங் வந்து தே வில் பி டிபெண்டன்ட் ஆன் த சில்ட்ரன். ஓகேவா, அதனாலதான் உமன் வந்து லோவர் கன்சிடர் அப்படிங்கிறாங்க. ஸோ நாட் ஃபார் எனி அதர் ரீசன். ஓகே, ஹலோ, சொல்லு. அப்படி இருக்கிற அந்த மேலவே பெக்கிறது ஃபீமேல் தான். ஆமா ஆமாமா, அது கரெக்ட். பட் டிபெண்டன்ட், தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். ஓகேவா, இண்டிபெண்டா உமன் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. அதே மாதிரி இண்டிபெண்டா ஒரு பையனும் பிறக்க முடியாது, அம்மாவை டிபெண்ட் அது பண்ணி கரெக்ட் தான். நாட் ஃபார் எனி அதர் ரீசன். ஓகே, தே ஹேவ் அ சாஃப்ட் ஹார்ட், தே கான்ட் ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி. உமன் வந்து அதனாலதான் கிருஷ்ணரே சொல்றாரு, நான் எதுவும் சொல்லல. ஓகேவா, ஸோ கிருஷ்ணர் அப்படி படைச்சிருக்காரு உமன். தே ஆர் வெரி சென்சிட்டிவ், தே ஆர் வெரி எமோஷனல், தே ஆர் வெரி தே கான்ட் ஆக்ட் இன் அ இண்டிபெண்டன்ட் வே. அதுதான் இங்க சொல்றாரு அந்த ஆஸ்பெக்ட்ல. ஓகேவா, so one who is take shelter in me, though from the lower birth, they can attain still me அப்படிங்கிறாரு. ஓகேவா, அது 9.933ல வந்து கிம் புனர் பிராமண புண்ணிய பக்தராஜஸ்ரய ததா அனித்யம் அசுகம் லோகம் imam prapya bhajashva mam. How much more this is so of righteous brahmanas, the devotee and the saintly kings. Therefore, having come to this temporary miserable world, engage in loving service. இங்க வந்து இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ வந்து இருக்க போற, எங்கேஜ் ஆக போற? You should not be in that mode. ஓகேவா, ப்ளீஸ் எங்கேஜ் இன் லவ்விங் சர்வீஸ் அன்டு மீ. ஓகேவா, அப்படி லவ்விங் சர்வீஸ் நீ பண்ணும்போது வந்து you will get back to the chance to go back to Godhead அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. ஓகேவா, இப்ப இன்னைக்கும் பார்ப்போம் இந்த ஸ்லோகா, நெக்ஸ்ட் வீக்கும் இந்த ஸ்லோகா பார்ப்போம். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த சென்டர் ஆஃப் 700 ஸ்லோகா இருக்குல்ல, இல்ல 349th ஸ்லோகாவோ சம்திங், எக்ஸாக்ட்லி மிடில் ஆஃப் த சாப்டர். அதான் பக்தி யோகாவை அவர் வந்து மிடில்ல சொல்றாரு. ஓகே, அந்த மிடில்ல எசன்ஸ் ஆஃப் த பகவத்கீதா, இந்த ஸ்லோகா வந்து நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஸ்லோகா. ஓகேவா, இதை வந்து இதே மாதிரி ஸ்லோகா 18th சாப்டர்லயும் வரும். ஓகே, ஸோ சேம் ஸ்லோகா, ஒன்லி லாஸ்ட் லைன் ஒன்லி வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இது எதுக்கு சொல்றாருன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மன்மன பவ பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவை சசி யுக்தைவம். ஓகே, ஆத்மானம் மத் பராயணக. மன்மன, என்னோட மனன்னா ஆல்வேஸ் திங்க் ஆஃப் மீ. உன் மனசெல்லாம் வந்து ஏன்ட்ட இது பண்ணு. மன்மன பாவ மத் பக்தோ, மத் பக்தா, என்னோட பக்தனாயிரு. ஓகேவா, மத்யாஜிமம் நமஸ்குரு, எனக்கு வந்து நமஸ்கரி, எனக்கு வந்து ஒபிஷியன்சஸ் பண்ண, நமஸ்காரம் பண்ண. நமஸ்காரம்னா ஜஸ்ட் உடம்பளவுல வந்து நமஸ்காரம் பண்றது இல்ல, மனசளவுல சரண்டர் ஆகுறது. ஓகேவா, தட் இஸ் ஃபார் மாம்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவை சசி யுக்தைவம். ஓகேவா, யுக்தைவம் இங்க என்ன சொல்றாருன்னா engage your mind and always think of me, become my devotee, offer obeisance to me and யுக்தா இவம்னா யுக்தா. ஓகேவா, பீயிங் அப்சார்ப்டு, எனக்கு வந்து கனெக்ட் ஆகி எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணு. இப்படி பண்ணும் போது வந்து ஷுவர்லி யூ வில் கம் டு மீ. என்ன சொல்றாரு,
ஷுவர்லி வந்து நீ வந்து எனக்கு என்கிட்ட வந்துருவ, முடிச்சிட்டேன். ஷுவர்லி வந்து நீ என்கிட்ட வந்துருவ அப்படிங்கறத சொல்றாரு. கன்ஃபார்மா வந்து நீ வந்துருவ என்கிட்ட அப்படிங்கறதான் சொல்றாரு இங்க. சரியா? சோ இந்த ஸ்லோகா வந்து இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. சோ மன்மன பாவ மத் பக்தோ மத் யாஜிமாம் நமஸ்குரு மாமேவை சசி தெய்வம் மத் பரா சாரி ஆத்மானா மத் பராயணக. அந்த ஆத்மா வந்து கண்டிப்பா என்கிட்ட வந்துரும் அப்படிங்கிறாரு. அது 18 சாப்டர்ல வந்து எப்படி வரும்னா மன்மன பாவ மத் பக்தோ மத்யா ஜீவாம் நமஸ்குரு மாமேவே சத்தியம் சே பிரதிஜனை பிரியோசிமே அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. இதோட வந்து 9th சாப்டர் முடியுது. ஓகேவா? ஸோ திஸ் ஸ்லோகா வி வில் see it again in the last next class. ஓகே, ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இது இருக்கா? இல்லடா. எனி டவுட், எனி ஃபீட்பேக்? எல்லாம் புரியுதா? இந்த இன்னைக்கு கிளாஸை வந்து திரும்ப கேளுங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா தென் ஒன்லி லைக் யூ நோ வாட் இஸ் பீன் கவர்டு டில் நவ் 9th சாப்டர். ஓகேவா? 18 சாப்டர் இருக்கு, அதுல பாதி முடிஞ்சிருச்சு, பாதி சாப்டர் முடிஞ்சு 9 சாப்டர் முடிஞ்சு, இன்னும் 9 சாப்டர் தான் இருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரியலைஸ், கான்டம்ப்ளேட். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா சும்மா நானும் பேருக்கு பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா இட் இஸ் நாட் லைக் 1 year or 2 year எஃபர்ட், ஆல்மோஸ்ட் 2 year எஃபர்ட். கரெக்டா? 93 வீக்ஸா வந்து நம்ம பகவத்கீதா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து இஃப் யூ ஆர் நாட் ரிவைசிங் இட் வில் நாட் பி ஆஃப் யூஸ். அதை ரிவைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க.